டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இரவு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பலரும் இதனால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் போறதுதான். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நான் யூரின் போய்கிட்டே இருக்கேங்க, நைட்ல இந்த பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதனாலேயே எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால இரவு நேரத்துல அதிகமாக நமக்கு யூரின் போய்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நமக்கு பலரும் தெரிந்த ஒரு விஷயம், சுகர். ஸோ பிளட் சுகர் லெவல் நமக்கு அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இரவு நேரத்துல நமக்கு அடிக்கடி யூரினேஷன் வந்துகிட்டே இருக்கும். பாலியூரியா அப்படின்னு சொல்றோம். ஸோ அடிக்கடி யூரின் போற ஒரு கண்டிஷன். ஸோ இது ரெகுலரா, அதாவது இரவு நேரத்துல அந்த உறக்கம், அதாவது ஓய்வில் இருக்கக்கூடிய நம்ம உடல் ஆக்டிவாவே இருக்கும். நிறைய தண்ணீர் சேர்ந்து சேர்ந்து பிளாடர் ஃபில் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா யூரின் போயிட்டு வந்தா கொஞ்சமா ஒரு 50 ml தாங்க போயிருப்பேன். அந்த அளவு தான் தண்ணி வந்திருக்கும், வெளியில யூரின் வந்திருக்கும். இதுக்கே எனக்கு பிளாடர் ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுகர் லெவல் அதிகமாகும் போது நமக்கு நரம்புகள் வலிமை இழக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அன்கண்ட்ரோலா நமக்கு பிளாடர் மற்றும் லோயர் பெல்விக் மசில்ஸ் இது வலிமை இழந்து கண்ட்ரோல் இல்லாம நமக்கு யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இதனால இரவு நேரத்துல சரியான ஒரு உறக்கம் இல்லாம அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம பொதுவாக நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுலயுமே சுகர் லெவலை எப்படி குறைக்கிறதுன்றத பார்க்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், யூடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்களுக்குமோ இல்ல பெண்களுக்குமோ ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது ஒரு எரிச்சல், ஸோ யூரின் போகக்கூடிய இடங்கள்ல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருந்து அடிக்கடி யூரின் போகும்போது நிறைய ஒரு எரிச்சலோடு இரவு நேரத்திலையும் அதிகமா யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். சில ஆண்களுக்கு புரோஸ்டேட் கிளாண்ட்ல ஒரு என்லார்ஜ்மெண்ட் தெரியுது. ஸோ புரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அடிவயிற்று பகுதியில பிளாடருக்கு கீழ்ப்பகுதியில ஒரு வீக்கம் நமக்கு அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். வீக்கம் தெரியும் போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா பிளாடர்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. திரும்ப திரும்ப யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலையும் ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், அதுல முக்கியமாக பிளாடர்ல பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் அடிக்கடி யூரின் போற மாதிரி ஒரு நிலை இருக்கும். இது பெண்கள் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்ற ஒரு பிரச்சனை, யூட்ரஸ் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ல கர்ப்பப்பை கீழே இறங்கி நமக்கு சிறுநீர் பையை, ஸோ யூரினரி பிளாடரை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுது. அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணும்போது யூரின் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகும்பொழுதுதான் நிறைய பேருக்கு நமக்கு பிளாடர்ல யூரின் தங்குறதே இல்லை, திரும்ப திரும்ப யூரின் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலான்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு துவர்ப்பு சுவை ரொம்ப முக்கியம்னு நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மருந்துகள் பொதுவாக நம்மளுடைய தசைகள் நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது. தசை இறுக்கமாவதற்கு துவர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது தொடர்ந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலான்றதும் நான் சொல்றேன். ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும். அதுல நமக்கு 2 பலன்கள் கிடைக்கும். சுகர் லெவலும் குறையும், நமக்கு மசில்ஸும் நல்லா டைட்டாக ஆரம்பிச்சு ஸோ இந்த பிளாடர்ல இருந்து யூரின் லீக்கேஜ் ஆகிறதும் அது நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. சரி, அப்படி பார்க்கும்போது இதுல முக்கியமாக தாண்டிக்காய், மாசிக்காய் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுகர் லெவல்ல நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு தாண்டிக்காய், மாசிக்காய் இரண்டுமே நமக்கு பயன்படுது. எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாண்டிக்காய், மாசிக்காய் இரண்டுமே ஒரு 1/2 டீஸ்பூன், ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு 50 ml வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம குடிக்கணும். ஸோ இதை குடிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா, காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு இதை நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு உடல்ல தசைகள் இறுக்கம் அடைய ஆரம்பிக்கும்.
கண்டிப்பாக தவறாமல் இரவு நேரத்துல இதை குடிச்சிட்டு படுக்கணும். ஸோ இந்த மாதிரி படும்போது தசைகள் நரம்புகள் இறுக்கம் அடைந்து சுகர் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்கள்லயே நமக்கு என்ன ஆகும்னா அடிக்கடி யூரின் போறது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா மாசிக்காய் தைலம். இந்த தைலம நம்ம அடி வயிற்று பகுதியில நம்ம டெய்லி மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடி வயிற்று பகுதியில நம்ம மசாஜ் பண்ணும்போது தசைகள் இறுக்கமடைய ஆரம்பிக்குது. இப்போ தொடர்ந்து இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு லேசான சூட்ல திக்கா ஒரு டவல் எடுத்து நல்ல வெந்நீர்ல நனைச்சி நம்ம பொறுக்கக்கூடிய சூட்ல மிதமான சூட்ல அடி வயிற்று பகுதியில நம்ம லேசா ஒற்றடம் குடிச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுது அடி வயிற்று தசைகள் நமக்கு இறுக்கமடைய ஆரம்பிக்கும். அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த நிலைமை சரியாவதற்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை தாண்டி நமக்கு யூரினேஷன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆன்சைட்டி ஃபியர் இருக்குன்னா அதிகமான ஒரு மனக்கவலை மனக்குழப்பம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதே வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் லெவலை குறைக்கணும். திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும். ஸோ இதை உள்ளுக்கும் பயன்படுத்தலாம். இல்ல தினந்தோறும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல திரிஃபலா சூரணம் மிக்ஸ் பண்ணிட்டு யூரின் போறக்கூடிய இடத்துல நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் தசைகள் இது எல்லாமே வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி யூரின் போகக்கூடிய அந்த பிரச்சனை நாளடைவில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.